வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜனநாயகன் படத்துக்கு தொடர்ந்து சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. நேத்து 27ஆம் தேதி நல்ல தீர்ப்பு வந்துரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா படத்த மறு ஆய்வு செய்ய சென்சார் போர்டுக்கு உத்தரவு போட்டுருக்காங்க. மறு ஆய்வு செய்றது தான் நல்ல முடிவுன்னு ஜனநாயகன் படத்துல வெளிநாட்டு சக்திகள் முதல்ல இந்தியாவுல தூண்டுற விதமான சில வசனங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் நீக்கணும்னு சொல்றாங்க. இதோட ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்று வழங்க தனி நீதிபதி பீட்டா ஆசா பிறப்பித்த உத்தரவையும் ரத்து பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் படத்தை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு போட்டுருக்காங்க. அதனால ஜனநாயகன் படம் மீண்டும் தள்ளி போகுது. இதனால பெரிய சிக்கல்கள் வந்திருக்குன்னு பட தயாரிப்பு சைடு சொல்லுறாங்க. திரும்ப மறு ஆய்வுக்கு படத்தை அனுப்புறதுனால அது எத்தனை நாள் ஆகுன்றது தெரியல. சோ பிப்ரவரி எண்டுக்குள்ள படம் வந்துரும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அதுக்குள்ள வந்துருமான்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதுல முக்கியமா நம்ம ஜனநாயகன் படத்துல லோகேஷ் கனகராஜ் அண்ட் அட்லி அண்ட் நெல்சன் எல்லாம் கேமியோ ரோல் பண்றாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. இது வைரலாவும் பேசப்பட்டு வருது. இதுல நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது அவர் ரீசெண்ட் பிரஸ் மீட்ல ஓப்பனா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இந்த மறு ஆய்வுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறது பத்தியும் ஜனநாயகன் படத்துல லோகேஷ் கனகராஜ் அண்ட் அட்லி நெல்சன் எல்லாம் கேமியோ ரோல் பண்ணிருக்கிறது பத்தியும் உங்க கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதி விஜயனா பத்தின ஹாட் அண்ட் நியூஸ்க்கு நம்ம தளபதி கிருபாரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 1 உடனுக்குடன் டெய்லி அப்டேட் உங்களை தேடி வரும்பா. தேங்க்யூ.